அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு இன்சைட் எண்ணெய் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அழகு என்பது அனைவராலும் ஆராதிக்கப்படுவது. எந்த ஒரு விடயத்தை நாங்கள் செய்வதாயினும் அதனை அழகுடன் கலைநயத்துடன் செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அந்த வகையிலே கல்லிலே கலைநயம் கண்ட நாம் கல்வியிலே கலைநயம் காண விளைகின்ற பொழுது அழகியற் கல்வியானது உருவாகின்றது. இந்த அழகியற் கல்வியிலே பரதநாட்டிய பாடமும் ஒரு பிரதான பாடமாக உள்வாங்கப்பட்டு அது கலை திட்டத்திலே இன்று மாணவர்களுக்கு கற்பிப்பதற்குரிய ஒரு சிறப்பான பாடமாக முன்னெடுத்து செல்லப்படுகின்றது. தொன்மையான நாட்டார் மரபுகளிலே அழகியற் கல்வியானது தொழில்முறைகளுடன் இணைந்தவாறு வளர்ச்சி பெறலாயிற்று. அவ்வாறு வளர்ச்சி பெற்ற இந்த அழகியற் கல்வியானது ஒரு வரன்முறைக்கு உட்பட்ட வகையிலே ஒரு அழகியற் கல்வி பாடநெறியாக அது வளர்ச்சி பெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே பொது கல்வித்துறையிலே பொதுக்கலை திட்டத்திலே பரதநாட்டிய பாடமானது இன்று சிறப்பாக உள்ளடக்கப்பட்டு அது மாணவர்களிடம் மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விடயமாகவும் மாற்றம் பெற்றிருக்கின்றது. இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் தேசிய கல்வி நிர்வாகத்தின் அழகியல் துறையின் வளவாளர்களுடன் இணைந்து கொண்டிருக்கின்றோம். பரதநாட்டிய கல்வி பாடத்திட்டமானது எவ்வாறு தேசிய கல்வி நிர்வாகத்திலே முன்னெடுக்கப்படுகின்றது என்பது தொடர்பாக அறிந்து கொள்வதற்காக அந்த வகையிலே இன்று எங்களுடன் இணைந்து கொள்கிறார்கள் கொழும்பு வலய கல்வி வலயத்தின் இளைப்பாறிய ஆசிரியை திருமதி சுபாஷினி சர்வேஸ்வரன் அவர்கள். அவருடன் சேர்ந்து இணைந்து கொள்கிறார் வடமாகாண கல்வி திணைக்களத்தின் அழகியற் பிரிவின் ஓய்வு நிலை உதவி கல்வி பணிப்பாளர் திருமதி மதிவாணி விக்னராஜா அவர்கள். இவர்களுடன் இணைந்து கொள்கிறார் கொழும்பு வலய கல்வி வலயத்தின் ஆசிரிய வளவாளர் திருமதி கார்த்திகா ருத்ரசேகரம் அவர்கள். நாங்கள் இப்பொழுது பரதநாட்டிய கல்வி தொடர்பாக அழகியல் கல்வித்துறையிலே எவ்வாறான செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பது தொடர்பாக நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம். அந்த வகையிலே சிறந்த வளவாளர்கள் எங்களுடன் இணைந்திருக்கின்றார்கள். இப்பொழுது நாங்கள் திருமதி கார்த்திகா அவர்களிடம் கேட்கலாம். தேசிய கல்வி நிர்வாகத்தின் அழகியற் கல்வித்துறையிலே எத்தனை பாடங்கள் அல்லது எத்தனை பாடங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன, அது தொடர்பாக நீங்கள் சற்று கூற முடியுமா? 7 பாடங்கள் முக்கிய பாடங்களாக காணப்பட்ட போதிலும் தமிழ் சிங்கள மொழி மூலமான பாடங்கள் இணைக்கப்பட்டு 9 பாடங்களாக காணப்படுகின்றன. அந்த வகையிலே நாட்டியம் தேசியம், நாட்டியம் பரதநாட்டியம், கர்நாடக சங்கீதம், கீழைத்தேய சங்கீதம், மேலைத்தேய சங்கீதம், நாடகம் அரங்கியலும் தமிழ் மொழி மூலமானது, சிங்கள மொழி மூலமானது, அத்துடன் சித்திரம் தமிழ் மொழி மூலமானது, சிங்கள மொழி மூலமானது என்பவற்றுடன் சேர்ந்து 9 பாடங்கள் காணப்படுகின்றன. எனவே அழகியல் கல்வித்துறையிலே இப்பொழுது 9 பாடங்கள், அதாவது 7 பாடங்கள் அவை சிங்களம் தமிழ் மொழி மூலமாக 9 பாடங்களாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அத்துடன் இந்த தேசிய கல்வி நிறுவனத்தின் அழகியல் கல்வித்துறையினருடைய செயற்பாடுகள் எந்த வகையான செயற்பாடுகளை அவர்கள் மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது தொடர்பாக ஆசி சுபாஷினி அவர்களுடன் நாங்கள் கேட்டு பார்க்கலாம். முதலில் மாணவர்களுக்கான பாடத்திட்டங்கள் தயாரித்தல், ஆசிரியர் பயிற்சி கலாசாலை ஆசிரியர்களுக்கான பாடத்திட்டம் தயாரித்தல், தேசிய கல்வி கல்லூரி ஆசிரியர்களுக்கான மாணவ ஆசிரியர்களுக்கான பாடத்திட்டம் தயாரிக்கப்பட்டது. பின்னர் தொலைக்கல்வியில் ஆரம்பத்தில் இருந்த அந்த தொலைக்கல்வியான ஆசிரியர்களுக்கும் இந்த தேசிய கல்வி நிறுவனத்தில்தான் பாடத்திட்டம் தயாரிக்கப்பட்டது. பிறகு மாணவர்களுக்கான பயிற்சிகள் வழங்குவதற்கு ஆசிரியர்களை தேசிய கல்வி நிறுவனத்துக்கு அழைத்து அவர்களுக்கான செயலமர்வுகள் அறிமுறையாயினும் செயன்முறையாயினும் இந்த ஆசிரியர் பயிற்சி கலாசாலையில் தான் இங்கே தேசிய கல்வி நிறுவனத்தில் தான் இந்த பயிற்சிகள் வழங்கப்பட்டது. பாடசாலைக்குரிய கலைத்திட்டங்கள், தேசிய கல்வியற் கல்லூரிக்குரிய கலைத்திட்டங்கள், ஆசிரியர் பயிற்சி கலாசாலைக்குரிய கலைத்திட்டங்கள் உட்பட அனைத்து கலைத்திட்டங்களும் தேசிய கல்வி நிறுவனத்தின் அழகியற் கல்வித்துறையினரால் தயாரிக்கப்பட்டு அவர்களுக்குரிய பயிற்சிகளும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அடுத்ததாக நாங்கள் திருமதி
மதிவாணி விக்னராஜா அவர்களிடம் செல்லலாம். 1972ஆம் ஆண்டில் தான் முதலிலே பரதநாட்டியத்திற்குரிய பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்படுகின்றது. அதாவது நயத்தற்கல்வி என்கிற பெயரில் தான் முதலில் இந்த பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்படுகின்றது. எனவே மிகவும் மூத்த ஒரு ஆசிரியர் நீங்கள், நீண்ட காலமாக பாடசாலைகளிலே கற்பித்த அனுபவம் உடையவர்கள். இந்த கலைத்திட்டங்களுடன் நீங்களும் நிறைய காலம் தேசிய கல்வி நிர்வாகத்துடன் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இவை தொடர்பாக சற்று விளக்கமாக கூற முடியுமா? ஆம். 1970ஆம் ஆண்டு இலங்கை அரசியலில் ஒரு புரட்சி ஏற்பட்டது. அந்த காலத்திலே மாண்புமிகு பிரதமராக இருந்த திருமதி ஸ்ரீமாவு பண்டாரநாயக்கா அவர்களின் அரசியல் காலத்தில் கல்வி அமைச்சராக இருந்தவர் கலாநிதி பதியுதீன் முகமது அவர்கள் தலைமையிலான இந்த கல்வி திட்ட மறுசீரமைப்பு குழு ஒன்று செயற்பட தொடங்குகிறது. அந்த வேளையில் ஏற்கனவே பாடசாலைகளில் வரையறை இல்லாமல் ஒரு பாடத்திட்ட வரம்புக்குள் இல்லாமல் இருந்த இந்த கலை வடிவங்கள் இசையும் நடனமும் இந்த காலத்திலே ஒரு வரையறைக்கு உட்பட்ட பாடத்திட்டத்தை கொண்டதாக அமைப்பதற்காக ஒரு குழு தயாராக அந்த காலத்தில் உருவாகிறது. அந்த காலத்திலே திரு வசந்தகுமார, திரு மக்களுலுவா போன்ற இந்த உறுப்பினர்களுடன் இணைந்து தமிழ்மொழி மூலமான இணைப்பாளர்களாக எமது மதிப்பார்ந்த பிரம்மஸ்ரீ வீரமணி ஐயா அவர்களும் கலைஞர் வேலானந்தன் அவர்களும் இணைந்து கொள்கிறார்கள். இவர்களுடன் திருமதி கனகேஸ்வரி சங்கரப்பிள்ளை என்பவரும் இணைந்து கொள்கின்றார். இவர்கள் இந்த பாடசாலைகளில் அழகியற்கல்விக்கான ஒரு நயத்தற்கல்வி, அழகியற்கல்வி என்ற தலைப்பில் அடங்கக்கூடிய வகையிலே இசையும் நடனத்தையும் ஒரு பாடத்திட்ட வரையறைக்குள்ளே வடிவமைக்க முன்வருகிறார்கள். இவர்கள் வடிவமைத்த அந்த பாடத்திட்டத்தை கொண்டே 1972ஆம் ஆண்டு பாடசாலைகளில் இந்த பாடத்திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு வந்தன. இந்த காலத்திலே பாடத்திட்டங்கள் வடிவமைக்கப்பட்ட போது பாடசாலைகளில் போதுமான ஆசிரியர்கள் இல்லாத காரணத்தை உணர்ந்த அந்த அரசு 1971ஆம் ஆண்டு ஒரு வர்த்தமானியை வெளியிடுகிறது, இந்த ஆசிரியர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்காக. அப்போதும் போதுமான ஆசிரியர்கள் இருக்காத காரணத்தினால் தனியார் கல்வி நிறுவனங்களில் பயின்றவர்கள், இந்தியாவில் சென்று பயின்று வந்தவர்கள், இவர்களையெல்லாம் அந்த ஆசிரிய உள்ளீர்ப்புக்குள் உள்வாங்கி அவர்களுக்கு பயிற்சிகளையும் வழங்கி பாடசாலைகளில் நியமனம் வழங்கி இந்த அழகியற் பாடங்களை கற்பிப்பதற்கு வழி செய்து உதவியிருக்கின்றன. உண்மையிலே ஆரம்ப காலங்களை பொறுத்தளவிலே பெருமளவிலான ஆசிரியர்கள் பரதநாட்டியத்தை கற்றிருக்கவில்லை, அல்லது பரதநாட்டியத்தை கற்றவர்கள் ஆசிரியர்களாக கடமை புரியவில்லை. எனவே 1972ஆம் ஆண்டு இந்த கலைத்திட்டம் ஆரம்பிக்கப்படுகின்ற பொழுது ஒரு ஆசிரியர் பற்றாக்குறை எங்களுக்கு ஏற்படுகின்றது. அந்த ஆசிரியர் பற்றாக்குறையை அங்கே இருந்து நிவர்த்தி செய்வதற்கான பல வழிகள் உருவாக்கப்படுகின்றன. அவ்வாறு உருவாக்கப்பட்டு இன்று பரதநாட்டிய ஆசிரியர்கள் அதிகமாக உருவாகி பல்கலைக்கழகங்களாகட்டும், தேசிய கல்லூரியிலிருந்து வெளியேறுகின்ற ஆசிரியர்களாகட்டும், அதிக அளவிலான ஆசிரியர்கள் இன்று பரதநாட்டியத்திலே உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது உண்மையில் சிறப்பான விஷயம். நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பிரம்மஸ்ரீ வீரமணி ஐயர் அவர்கள் இந்தியாவிலே முறைப்படி பரதத்தை கற்று இங்கே வந்து இலங்கையிலே பரதநாட்டியத்தை சிறப்புற செயற்படுத்தியவர் அல்லது வழிப்படுத்தியவர் என்று கூற முடியும். உண்மையிலே அத்துடன் நான் இன்னும் ஒரு விடயத்தை கூற வேண்டும். எல்லோரும் கேட்பார்கள், பரதநாட்டியத்தில் பெண்களை தவிர ஆண்கள் ஆடுவதில்லையா என்று கூட கேட்பார்கள். உண்மையில் எங்களுடைய வரலாற்றை பார்க்கின்ற பொழுது ஆரம்ப காலத்தில் மதிப்பிற்குரிய ஏரம்பு சுப்பியா அவர்கள், கீதாஞ்சலி நல்லியா அவர்கள், தொம்மக்குட்டி மாஸ்டர், வீரமணி ஐயர் போன்றவர்கள் பலர் ஆண்களாகவே இருந்து ஆரம்ப காலத்திலே பரதநாட்டியத்தை வளப்படுத்தி இருக்கிறார்கள் என்பது முக்கியமான ஒரு குறிப்பு. ஏனென்று சொல்லி சொன்னால் எங்களுடைய வரலாறுகளிலே இவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பொக்கிஷமாக கூட இருக்கின்றார்கள். எனவே எங்களுடைய வரலாறுகள் ஒரு ஆண் நடன கலைஞர் பரம்பரையிலிருந்து தான் மிகவும் சிறப்பாக நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டு வந்திருக்கின்றது என்பதை நாங்கள் இங்கே குறிப்பிட வேண்டும். எங்களுடைய முதலாவது கலைத்திட்டத்தில் கூட ஆண் நடன கலைஞர்கள் தான் சிறப்பாக பங்காற்றி இருக்கிறார்கள் என்பதும் இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விடயமாக காணப்படுகின்றது.
அத்துடன் நான் அம்மையார் அவர்களிடம், மதிவாணி அம்மையார் அவர்களிடமே கேட்க விரும்புகின்ற கேள்வி, நீங்கள் நீண்ட கால கற்பித்தல் பாரம்பரியத்தை கொண்டவர்கள். நீங்கள் பாடசாலை மட்டத்திலும் இல்லாமல் மாகாண கல்வி திணைக்களத்திலும் உங்களுடைய சேவைகள் மிகவும் சிறப்பாக இடம்பெற்றிருக்கின்றன. நாங்கள் என்னுடைய காலத்திலே கூட நான் அதனை கண்கூடாக பார்த்திருக்கின்றேன். நீங்கள் ஆரம்ப காலத்திலே இப்போ நயத்தற் கல்வி என்ற பாடத்திட்டம், அதன் பின்பு அழகியற் கல்வி என்ற ஒரு மாற்றத்துக்கு உட்படுத்தப்பட்டு அது பின்னர் பரதநாட்டிய கல்வி திட்டமாக மாற்றமடைந்து வந்திருக்கின்றது. நீங்கள் ஆரம்பத்திலே பார்த்த அந்த பாடத்திட்டத்திற்கும் அதன் பின்னரான வளர்ச்சி போக்கு தற்காலத்தில் அது எவ்வாறு மாற்றம் அடைந்திருக்கின்றது என்பது தொடர்பாக உங்களுடைய அனுபவ ரீதியான அனுபவங்களை நாங்கள் கேட்டுக்கொள்வதற்கு ஆசையாக இருக்கின்றோம். இது ஒரு நல்ல கேள்வி. ஒரு பெரிய விடயப்பரப்பு, ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தக்கூடிய விடயப்பரப்பை நீங்கள் ஒரு சின்ன கேள்வியாக கேட்டு ஒரு சிறிய பதிலை எதிர்பார்க்கிறீர்கள். இதில் நயத்தல் பகுதி 1972ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட போது இசை, சங்கீதம், அந்த பாடப்பரப்புகள், நடனம் ஆகியவை, இந்த பரதநாட்டியத்தின் பாடப்பரப்புகள் விரிவாக கொடுக்கப்படவில்லை. ஒரு மேலோட்டமான அறிவை பெற்றுக்கொள்ளும் வகையில் தான் அந்த பாடத்திட்டங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. காலப்போக்கில் இந்த பாடத்திட்டங்கள் விரிவாக்கப்பட்டு அந்த கலைகளின் உள்ளார்ந்த விடயங்களை இளம் சமுதாயம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று காலப்போக்கிலே மாணவர்கள், பெற்றோர்கள் அது அந்த கலைகளின் தாற்பரியத்தை உணர்ந்து அதனால் கிடைக்கிற நன்மைகளை உணர்ந்து அவர்கள் அதை ஆழமாக கற்க வேண்டும் என்ற நோக்கிலே தொடர்ந்து வந்த இந்த கலைத்திட்ட குழுவினர் அந்த பாடங்களை மிகவும் ஆழமாக பாடத்திட்டத்திலே இணைத்து கொண்டார்கள். இன்று காப்போத்த உயர்தர வகுப்பிலே கற்று வெளியேறுகிற மாணவர்கள் பல்கலைக்கழகங்களிலே கற்றுக்கொண்டு அதை ஆய்வுக்குரிய ஒரு பொருளாக்கி அந்த ஆய்வுக்குரிய பொருளாக பரதநாட்டியத்தை மேற்கொண்டு வருவதனாலே அந்த கலையின் உள்ளார்ந்த விழுமியங்களை, உள்ளார்ந்த பண்புகளை அறிந்து தொடர்ந்து அவர்கள் அதிலே உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு முயற்சி செய்வதற்கு இது ஒரு சந்தர்ப்பமாக அமைந்திருக்கின்றது. ஆம், உண்மையிலே இன்று மிகுந்த ஒரு வளர்ச்சியை நாங்கள் இலங்கையிலே காணக்கூடியதாக இருக்கிறது. அத்துடன் நாங்கள் சுபாஷினி சர்வதேச அம்மையார்களிடம் ஒரு கேள்வி, நீங்கள் இந்தியாவிலும் படித்திருக்கிறீர்கள், இலங்கையிலும் படித்திருக்கிறீர்கள். எனவே உங்களுக்கு 2 கல்வி முறை, அங்கே இருக்கக்கூடிய கல்வி முறை, அந்த பாரம்பரியங்கள் அல்லது இலங்கையில் இருக்கக்கூடிய கல்வி பாரம்பரியங்கள் தொடர்பாக உங்களுக்கு நன்றாக தெரியும். எனவே இங்கே இருக்கக்கூடிய நீங்களும் நீண்ட காலத்திலே எங்களுடைய கல்வி புலத்திலே சேவை ஆற்றி தான் ஓய்வு பெற்றிருக்கின்றீர்கள். எனவே உங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையிலே இங்கே இருக்கக்கூடிய இந்த கல்வி திட்டங்கள் அல்லது அதனுடைய இங்கே இருக்கக்கூடிய கல்வி திட்ட மாற்றங்கள் இந்தியாவை விட எத்தகையதாக நீங்கள் இங்கே உணர்கின்றீர்கள்? இந்தியாவில் தனியாக செயல்முறை மட்டும்தான், ப்ராக்டிக்கல் தான் இந்தியாவில் இருக்கிறது. அதிகமாக ப்ராக்டிக்கல் தான் இருக்கிறது. மிகவும் ஆர்வமுள்ள கலைஞர்கள் தான் தியரியையும் தேடி அதற்கான புத்தகங்கள் எழுதி விட்டிருக்கிறார்கள். ஆர்வமுள்ள ஆழமாக பரதநாட்டியத்திலே ஊடுறவர்கள் மட்டும்தான். மற்ற கலைஞர்கள் எல்லாம் பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்டாக தான் இருக்கிறார்கள். இலங்கையில் அப்படி இல்லை. எந்த ஒரு பிள்ளையும் தியரி, ப்ராக்டிக்கல் ரெண்டையுமே நன்கு கற்று மிகவும் ஆர்வம் உள்ளவர்கள் பல்கலைக்கழகம் சென்று பல்கலைக்கழகத்தில் இருந்து ஆசிரியர்களாகவும் பேராசிரியர்களாகவும் வெளிவந்திருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவிலே அந்த பாடசாலை கல்வி முறை இல்லாதபடியால் வரையறை இல்லை. அந்த பாடசாலைக்கு பாடத்துக்கு வரையறை இல்லை. இலங்கையில் வரையறை இருக்கின்றது. இந்த வரையறைக்குள்ளே தான் நாங்கள் படிப்பிக்க வேண்டும், பிள்ளைகளும் படிக்க வேண்டும், இதன் மூலம் வெளிவர வேண்டும் என்றொரு இருக்குது. அதன்படி பார்க்க நமக்கு இலங்கையில் உள்ள கலைத்திட்டம் சிறப்பானதாகத்தான் விளங்குகிறது. என்றால் இலங்கையில் எந்த ஒரு மாணவனை தியரி வைஸாகவோ ப்ராக்டிக் வைஸாகவோ கேள்வி கேட்டால் அந்த மாணவர் ஆன்சர் பண்ணுவார். ஆனால் இந்தியாவில் அப்படி இல்லை. இந்தியாவில் ப்ராக்டிக்கல் நன்றாக செய்வார்கள். எல்லா சிறிய மாணவர்களிலிருந்து குழந்தைகளிலிருந்து பெரியவர் வரைக்கும் நட்டுவாங்கமும் சரியான முறையில் கொண்டு போவார்கள். ஆனால் எம்முடைய கருத்து, இங்கே இலங்கையில் வாழ்கிற கலைஞர்களுடைய கருத்து, நட்டுவாங்கம் என்றால் அது பல்கலைக்கழகம் போனது பின்புதான் நட்டுவாங்கம், பாடசாலையில் நட்டுவாங்கம் இல்லை என்று ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தையும் நட்டுவாங்கம் பண்ணுது. குழந்தைக்கு மந்திர பயிற்சி கொடுக்குறார்கள். அப்போ அந்த குழந்தை சிலவனை நாங்கள் படிக்க போய்க்க எங்களுக்கு வெக்கமாக இருக்கும். ஒரு ஜாதி கையில் ஒரு ஜாதி, தாளத்தில் ஒரு ஜாதி,
ரெண்டையும் போடும், பிள்ளை ஆடும், என்னடா நடக்குதுன்னு நாங்கள் முடிச்சு கொண்டிருப்போம். அப்போ சார் சொல்லுவார், இந்த உனக்கு ஆசீர்வாதம் வருது பார் ஒன்லைன்லேருந்து சார் சொல்லுவார் எங்களுக்கு, படிச்சுக்கோ, கற்றுக்கோ, கை வந்து 5 ஜாதியையும் சொல்லி கொண்டிருக்கும், வாய் என்னத்தையும் சொல்லி கொண்டிருக்கும். அப்போ அதில் இருந்து என்ன நடக்குதுன்னு நாங்கள் அறிகிறதுக்கு கொஞ்சம் நேரம் வேணும் எங்களுக்கு. அப்போ அந்த அளவு நாங்கள் ப்ராக்டிக்கல் வைஸில் இன்னும் நாங்கள் முன்னுக்கு வர்றதுக்கு விரும்பவில்லை. நாங்கள் மற்றது ஒரு கலைஞர் முன்னுக்கு வாரான் என்றால் எங்களுக்கு விருப்பம் இல்லை. அங்கே இந்தியாவில் அப்படி இல்லை. என்னுடைய ஒரு ப்ரோக்ராம் என்னுடைய மாணவர்களை கேட்டால், என்னுடைய ஒரு மாணவர் பற்றாக்குறை இருந்தால், இந்த கதாபாத்திரத்துக்கு இந்த என்னிட்ட இருக்கிற மாணவர்கள் பொருத்தமில்லை என்றால் அடுத்த ஆசிரியரிடம் போய் கேட்பேன், பாருங்க எனக்கு ஒரு இந்த பாத்திரத்துக்கு ஒரு பிள்ளையத்தான். ஆனால் அந்த பிள்ளை அந்த வந்து செய்துட்டு போயிடும், அந்த ஆசிரியரிடமே சென்று விடும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. நாங்கள் உடனே அதை என்னோட சேர்த்து வச்சுக்கொள்ளுவோம். குறுகிய வட்டத்துக்குலாம் நாங்கள் இன்னும் இருக்கிறோம். நீங்கள் குறிப்பிட்டது போல் இந்தியாவிலே ஒரு பாடசாலையிலே இந்த பரதநாட்டிய கல்வி ஒரு பாடமாக கற்பிக்கப்படுவதில்லை. இலங்கையை பொறுத்த வரையிலே இங்கே ஒரு பாடமாக அது கற்பிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது. எனவேதான் குறித்த சில வேறுபாடுகள் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலே காணப்படுகின்றது. அங்கு அதிகமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சிறந்த நடன கலைஞர்களை நாங்கள் இந்தியாவிலே காணக்கூடியதாக இருக்கின்றது என்றால் அவர்கள் முக்கியப்படுத்துகின்ற அந்த செய்முறை சார்ந்த அறிவு அங்கே அதிகமாக காணப்படுகின்றது. இலங்கையை பொறுத்தவரையிலே சில மாற்றங்கள் இன்னும் இடம்பெற வேண்டும், நாங்கள் சில மாற்றங்களை இன்னும் உள்வாங்க வேண்டும் என்பதனை அவருடைய கருத்துக்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றன. உண்மையிலே நாங்கள் அறிமுறை செய்முறை சார்ந்த விடயங்களை நாங்கள் பாடசாலையின் ஊடாக கொண்டு செல்கின்ற பொழுது சில வேளையில் சில இடங்களிலே எங்களுக்கான இடைவெளிகள் காணப்படலாம். அந்த இடைவெளிகள் எவ்வாறு நிரப்பப்பட வேண்டும் என்பது தொடர்பாக நாங்கள் அடுத்தடுத்த கலைத்திட்டங்களிலே அதை பற்றி சிந்திக்க வேண்டிய ஒரு தேவையுடையவர்களாகவும் இருக்கின்றோம். நாங்கள் இந்த அழகியல் கல்வித்துறையிலே என்னென்ன பாடங்கள் இருக்கின்றன, எவ்வாறான செயற்பாடுகளை இந்த அழகியல் கல்வித்துறையினர் மேற்கொண்டு கொண்டு இருக்கின்றார்கள் என்பது தொடர்பாக நாங்கள் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே தேசிய கல்வி நிறுவனத்திலே இன்னும் ஒரு மைல்கல் என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். இவ்வளவு காலமும் இந்த அழகியல் பாடங்களுக்குரிய ஒரு பட்ட கற்கை நெறி இங்கே தனித்து, அதாவது பரதநாட்டியத்துக்குரியதாக அல்ல சித்திர பாடத்துக்குரியதாக இருக்கவில்லை. ஆனால் இப்பொழுது சிறப்பாக தேசிய கல்வி நிறுவனத்திலே அவ்வாறான ஒரு பட்ட கற்கை நெறி ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பட்ட கற்கை நெறி எவ்வாறு செயற்படுத்தப்படுகின்றது என்பது தொடர்பாக நாங்கள் ஆசிரியர் வளவாளர் திருமதி கார்த்தி அவருடன் கதைக்கலாம். ஆமாம், முற்காலத்திலே வந்து பட்ட கற்கை நெறி கற்றுக்கொள்வதாக இருந்தால் ஒரு கல்வியை ஒரு கற்றலை முடித்து வந்தவர்களுக்கு கற்பதற்காக இந்தியா போன்ற பல்வேறு பிரதேசங்களுக்கு சென்றுதான் மேற்படிப்புகளை கற்று வந்தார்கள். தேசிய கல்வி நிறுவனம் வந்து ஒரு சிறந்த ஒரு வளம் ஒன்றை ஆற்றி கொண்டிருக்கிறது. அதாவது வந்து இந்த பிஎட் கற்கை நெறி, அதாவது வந்து தேசிய கல்லூரிகளிலிருந்தும் ஆசிரியர் பயிற்சி கலாசாலைகளிலிருந்தும் கல்வி கற்று வெளியேறுகின்ற மாணவர்களுக்கான ஒரு மேன்மையான ஒரு அனைவருக்கும் தேவையான ஒரு சிறந்த ஒரு வளத்தை இந்த தேசிய கல்வி நிறுவனம் வழங்கவில்லை. முன்பு டிப்ளோமா கற்கை நெறியை முடித்தவர்கள் யாழ் பல்கலைக்கழகத்திலே வெளிவாரியாக இந்த பரதநாட்டிய பாடத்தை கற்று தேர்ச்சி பெற்றார்கள். அதை விடுத்து கற்க வேணுமாக இருந்தால் இந்தியா சென்று அங்கு சென்று இந்த பட்டக்கல்வியை கற்று வருவதாக இருந்தது. ஆனால் தேசிய கல்வி நிறுவனம் இப்பொழுது ஒரு சிறந்த வாய்ப்பை வழங்குகிறது ஆசிரியர்களுக்கு. அதாவது பரதநாட்டிய கல்வியை வந்து நேரடியாகவே ஒரு குருவின் கீழ் இருந்து கேட்கக்கூடிய வகையில செய்முறை பாடங்களை வந்து நேரடியாக 75 மணித்தியாலங்கள் 60 மணித்தியாலங்கள் என்று சொல்லி நேரடியாக வந்து ஒரு குருவின் கீழே கற்பதற்கான குரு சிஷ்ய பரம்பரை முறையில கற்கக்கூடிய வகையில இந்த கற்கை நெறியை ஆரம்பித்துள்ளது. ஒரு பட்ச் வந்து கற்று வெளியேறி இருக்கிறார்கள். தேசிய கல்லூரிகளில் இருந்தும் ஆசிரியர் பயிற்சி கலாசாலைகளில் இருந்தும் கற்று வெளியேறிய மாணவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு இங்கு பயிற்சி வழங்கப்படுகிறது. அந்த வகையிலே தேசிய கல்லூரியிலிருந்து வெளியேறிய மாணவர்களுக்கு 2 வருட கற்கை நெறிகள் 4 வருட கற்கை நெறிகள் என்று 2 முறை வகையாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையிலே தேசிய கல்லூரியிலிருந்து வெளியேறும் ஆசிரியர் மாணவர்கள் இங்கு வந்து கற்று 2 வருட கற்கை நெறியை கற்று செல்கிறார்கள்.
அதே போல ஆசிரியர் பயிற்சி கலாசாலைகளிலிருந்து வெளியேறும் ஆசிரியர் மாணவர்கள் இங்கு 4 வருட பயிற்சியை கற்கிறார்கள். அந்த வகையிலே 2 வருட பயிற்சியை கற்று முடிந்த ஆசிரியர் மாணவர்கள் இங்கு பட்டம் பெற்று சென்றுள்ளார்கள். இப்பொழுது தற்போது 4 வருட பயிற்சி நெறி தற்போது இடைநிறுத்தப்பட்டுள்ளது. அப்படியா? ஆமாம். இப்பொழுது அதாவது 2 வருடங்களை பூர்த்தி செய்த ஒரு தொகுதியினர் வெளியிலே இருக்கின்றார்கள். அத்துடன் இன்னும் ஒரு தொகுதியினர் இப்பொழுது தங்களுடைய 1 வருட கற்கையிலே கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடன் இணைந்து முன்பு அதாவது ஒரு தொகுதியினர் அந்த 4 வருடங்களை உள்ளடக்கிய அந்த கற்கை நெறிக்கு உள்வாங்கப்பட்டிருந்தார்கள். அதன் பின்னர் அவர்கள் 2வது தொகுதியினர் அவ்வாறு உள்வாங்கப்படவில்லை. தொடர்ந்தும் எதிர்காலங்களில் அவர்களை உள்வாங்குவதற்கான நடைமுறைகள் மேற்கொள்ளப்படலாம். இவ்வாறு இந்த கற்கை நெறிகளை தேசிய கல்வி நிர்வாகம் சிறப்பாக வடிவமைத்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். அதிலும் சிறப்பான இன்னும் ஒரு விடயம் குறிப்பிட வேண்டும் இங்கே என்னென்று சொல்லி சொன்னால், முன்பு மாணவர்கள் இந்த 2 வருட டிப்ளோமாவை முடித்த பின்பு ஒரு டிகிரியினை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வெளிவாரியாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு பெருந்தொகையான பணத்தினை செலுத்தி அவர்கள் அந்த கற்கையினை மேற்கொண்டார்கள். அவ்வாறு மேற்கொண்டாலும் கூட அங்கே அந்த கற்கை நெறிக்கான செய்முறை காலங்கள் மிகவும் குறைவாகத்தான் இருந்தது. அவர்களுக்கான அதிகளவையான காலங்கள் கொடுக்கப்படுவதில்லை. அவர்களுக்கான மெட்டீரியல்ஸ் அதாவது தேவையான கோப்புகள் அனைத்தும் அனுப்பி வைக்கப்படும். அவர்களே அந்த பயிற்சியை மேற்கொள்ளப்பட வேண்டும். தேசிய கல்வி நிர்வாகத்தில் அவ்வாறு அல்லாமல் அவர்கள் ஒரு குருவிடம் நேரடியாக கற்று சிறந்த பயிற்சியினை பெற்று செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பினை வழங்குகின்றது. எனவே நான் கார்த்திகா அவர்களிடமே மீண்டும் வருகின்றேன். நீங்கள் இப்பொழுது அதாவது சேவையிலே இருக்கக்கூடிய ஒருவர் இந்த தேசிய கல்வி நிர்வாகத்திலே இருந்து வெளியேறி இருக்கக்கூடிய ஒரு தொகுதி மாணவர்கள் இருக்கின்றார்கள். இந்த மாணவர்கள் உங்களுடைய வலயத்திலும் இருக்கின்றார்கள். இப்பொழுது கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களும் இருக்கிறார்கள். நீங்கள் பரீட்சையராக கூட சென்று கொண்டிருக்கின்றீர்கள். ஏதாவது உங்களுக்கு வித்தியாசங்களை காணக்கூடியதாக இருக்கிறதா? அதாவது அவர்கள் தேசிய கல்வி நிர்வாகத்தின் இந்த கற்கை நெறிக்கு உள்வாங்கப்படுவதற்கு முன்னர் எவ்வாறு இருந்தார்கள், அதை உள்வாங்கி நிறைவு செய்து வெளியிலே செல்கின்ற பொழுது எவ்வாறு இருக்கிறார்கள் என்பது தொடர்பாக உங்களுடைய அனுபவத்தினை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இங்கே வெறுமனே நட்டுவாங்கத்தோடு செய்முறையோடு நட்டுவாங்கம், அழகிய கல்வி, ஒப்பனை கல்வி அனைத்தையுமே இங்கு மெருகூட்டி தெரியப்படுகிறது. கல்வி திணைக்களத்தால் இடம்பெறுகிற செய்முறை பயிற்சியின் போது இங்கு நட்டுவாங்கத்துக்காக வருகிற ஆசிரியர்கள் நாங்கள் பல்வேறுபட்ட ஆசிரியர்களை பார்க்கிறோம். அவர்களில் தேசிய கல்வி நிறுவனத்திலிருந்து பயிற்சி பெற்ற ஆசிரியர்களை அங்கு வித்தியாசமாக விளங்குகின்றது. அவர்களுடைய நட்டுவாங்கம் அதில் சிறப்பாக காணப்படுவதை நாங்கள் பெருமையாக சொல்கிறேன். இந்த விடயம் உண்மையில் மகிழ்ச்சியான விடயம். ஏனென்று சொன்னால் அந்த கற்கையிலே நானும் அந்த கற்கை நெறியினை கொண்டு செல்வதில் எனக்கும் ஒரு பங்கு இருக்கின்றது என்பதில் அதில் நானும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்று சொல்லி சொன்னால் நாங்கள் ஒரு ஆசிரிய மாணவரிடம் மாற்றத்தை எதிர்பார்க்கின்ற பொழுதுதான் அந்த கல்வி உண்மையில் பூரணம் அடைந்திருக்கின்றது என்று கருத முடியும். எனவே உண்மையில் நீங்கள் உங்களுடைய அனுபவத்தை கூறுகின்ற பொழுது இங்கு சிறப்பான ஒரு கற்பித்தல் நிறைவடைந்திருக்கின்றது. அவர்கள் ஒரு சிறப்பான அறிவினை பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் என்பது உண்மையில் தேசிய கல்வி நிறுவனத்துக்கு தங்களிடம் இருந்து கிடைக்கின்ற பாராட்டாகவே நான் இதனை எடுத்துக்கொள்கின்றேன். உண்மையில் இந்த வகையிலே அழகிய கல்வித்துறையிலே இருக்கக்கூடிய விரிவுரையாளர்கள் அனைவரும் தங்களுடைய அர்ப்பணிப்பான சேவையினை இந்த நாட்டிற்கு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அதை எல்லா துறையிலையும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதாவது அது கற்பித்தலாகட்டும் அல்லது ஆசிரியர்களை வளப்படுத்துவதாகட்டும், அவர்களுடைய சேவை பல வழிகளிலும் இந்த நாட்டிற்கு சிறப்பாகவே கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. இப்பொழுது நாங்கள் பல கலைத்திட்டங்களை, அதாவது 1972ஆம் ஆண்டு நயத்தற் கல்வியுடன் ஆரம்பிக்கப்பட்ட எங்களுடைய பரதநாட்டிய கலைத்திட்டமானது இன்று அடுத்த வருடம் ஒரு புதிய கலைத்திட்டத்தை நோக்கி பாடசாலைக்கு அறிமுகப்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நீங்கள் எல்லோருமே அந்த கலைத்திட்டத்திலே இணைந்து எங்களுடன் செயற்பட்டவர்கள் என்கின்ற ரீதியில் இந்த கலைத்திட்ட வடிவமைப்பிலே நீண்ட காலமாக, அதாவது இந்த புதிய கலைத்திட்ட வடிவமைப்பிலே நீங்களும் நீண்ட காலமாக எங்களுடன் இணைந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கும் நிறைந்த அனுபவங்கள் இருக்கின்றது. உண்மையிலே அடுத்த தலைமுறை ஒரு பழைய தலைமுறைகளை போன்ற ஒரு மாணவ சமுதாயம் இல்லாமல் மிகவும் ஒரு அறிவார்ந்த அல்லது அவர்கள் தகவல் தொழில்நுட்ப அறிவுகள் நிறைந்த ஒரு நீண்ட எதிர்கால லட்சியங்கள் கொண்ட ஒரு மாணவர் சமுதாயம் தான் இப்பொழுது நாங்கள் பார்க்கின்றோம்.
எனவே இந்த சமுதாயத்திற்கு நாங்கள் எவ்வாறான கலைத்திட்டத்தை வடிவமைப்பு செய்து கொடுக்க போகின்றோம் என்பது ஒரு முக்கியமான விடயம். ஏனென்றால் நீங்கள் ஆரம்பத்திலே நாங்கள் அந்த நயத்திற்கல்வியிலே பார்த்தோம், தரம் 6க்குரிய மாணவர்களுக்கு நாங்கள் கிராமியத்தை அடிப்படையாக கொண்ட நடன வடிவங்களைத்தான் கொடுத்து கொண்டிருந்தோம். அதன் பின்னரான வளர்ச்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி கண்டிருந்தாலும் கூட சில உருப்படிகளை பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் அதனை நான் நினைக்கிறேன் மதிவாணி அம்மையார் அவர்களும் கற்றிருக்கின்றார். அவர் கற்கின்ற பாடசாலை காலம் இப்பொழுது அவர் ஓய்வு நிலையிலே வந்து கூட பல வருடங்கள் ஆகிவிட்டன. அதன் பின்னர் என்னுடைய பாடசாலை காலங்களிலும் நான் அதனை கற்றிருக்கின்றேன். எனவே ஒரு மாற்றங்கள் குறைந்த ஒரு காலகட்டங்களை நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்றோம். ஆனால் இப்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கு நாங்கள் செல்ல இருக்கின்றோம். ஆமாம், அந்த மாற்றம் என்ன? பெற்றோர்களாக இருக்கட்டும், நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும், இந்த அழகிய கல்வி எத்தகைய மாற்றத்திற்கு உள்ளாக்கப்படுகிறது அல்லது உட்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாக நாங்கள் கலந்துரையாடலாம். நான் முதலிலே மதிவாணி அம்மையார் அவர்களிடம் வருகின்றேன். எங்களுடைய பரதநாட்டிய இந்த கலைத்திட்டத்திலே மிக முக்கியமான ஒரு விடயமாக உள்வாங்கப்பட்டிருக்கின்ற விடயம்தான், அதாவது தமிழ் மயப்படுத்தல் என்கின்ற ஒரு விடயம். இந்த தமிழ் மயப்படுத்தல் என்றால் நீங்கள் என்ன என்று யோசிக்கலாம். அதாவது தமிழ் மயப்படுத்தல் என்கின்ற ஒரு விடயம் ஏன் எங்களுடைய பரதநாட்டியத்திற்கு தேவை என்பதனை முதலிலே நாங்கள் சிந்திக்க வேண்டும். உண்மையிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால், நீண்டகால பாரம்பரியங்களை நாங்கள் கடந்து வருகின்ற பொழுது எங்கோ ஓர் இடத்திலே, நாங்கள் இதை பற்றி அதிகமாக கதைத்தால் நீண்ட நேரம் கதைக்க வேண்டும் என்பதனால் நான் மிகவும் சுருக்கமாக நான் விடயத்திற்கு வருகின்றேன். எங்கோ ஓர் இடத்திலே இந்த தமிழ் மரபுக்குரிய ஒரு ஆடல் ஒரு சமஸ்கிருதம் மயப்படுத்தப்பட்ட நிலையிலே இன்று பார்த்தால் அது ஒரு சமஸ்கிருத ஆடல் என்கின்ற ஒரு வடிவம் போல தோணுகிறது. எதை எடுத்தாலுமே சமஸ்கிருத சொற்பிரயோகங்களும் சமஸ்கிருதத்தில் அதிகமாக நாங்கள் கற்கின்ற ஒரு நிலையும் காணப்படுகின்றது. இலங்கையை பொறுத்தளவு பார்த்தீர்கள் என்றால் இந்த சமஸ்கிருதம் என்கின்ற பாடம் ஒரு பல்கலைக்கழகத்திலோ பாடசாலையிலோ சில மாணவர்கள் மிகவும் ஒரு சில மாணவர்கள் தான் அந்த பாடத்தை கற்கின்றார்கள். அவ்வாறு கற்கின்ற அந்த பாடம் அத்துடன் எங்களுடைய பூஜைக்குரிய ஒரு பூசை மொழியாகத்தான் அந்த வடமொழி காணப்படுகின்றது. இப்படி இருக்கின்ற பொழுது இந்த வடமொழி தெரிந்த ஆசிரியர்கள் அல்லது அதனை உச்சரிக்கக்கூடிய ஆசிரியர்கள் எங்களுடைய வளப்பற்றாக்குறைகள் எல்லாம் இருக்கின்ற பொழுது இது எங்களுக்கு தேவைதானா என்கின்ற கேள்வி இங்கே எழுகின்றது. எனவே அந்த இடத்திலே இருந்துதான் நாங்கள் இந்த பரதநாட்டிய கலைத்திட்டத்தையும் சிந்திக்க தலைப்படுகின்றோம். ஏனென்றால் ஒரு தமிழ் மரபுக்குரிய ஆடல் ஏன் தமிழ் மரபோடு ஒன்றிணைந்த வகையிலே அல்லது தமிழ் சொற்பிரயோகத்துடன் ஒன்றிணைந்த வகையிலே வளராமல் கொண்டு செல்லப்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதனை அடிப்படையாக கொண்டு இந்த விடயத்துக்கு வருகின்றோம். எனவே அம்மையார் அவர்களிடம் கேட்க விரும்புகிறேன், எவ்வாறான மாற்றத்தை நீங்கள் உங்களுடைய அந்த கலைத்திட்டத்திலே மேற்கொண்டிருக்கின்றீர்கள் இந்த தமிழ் மொழி சார்ந்த வகையிலே? ஆமாம், பரதநாட்டியம் என்ற பாடத்தை கற்க வருகின்ற மாணவர்கள் இரண்டு விடயங்களை சவால்களாக எடுத்துக்கொள்கிறார்கள். ஒன்று, அவர்கள் உடல் அசைவு கை நோகும் கால் நோகும் என்று சொல்வார்கள், இது பொதுவானது. இன்னொரு பெரிய விடயம் என்னவென்றால் அங்கே நாங்கள் அந்த பாட அலகுகளில் இணைத்து கொண்டிருக்கின்ற சொற்பிரயோகங்கள் வடமொழியிலே இருப்பது. அப்போ அந்த வடமொழியிலே இருக்கிற அந்த சொற்களை அவர்கள் சரியாக புரிந்து கொள்ள முடிவதில்லை. அதனாலே அவர்களின் அந்த நாட்டியம் செயற்பாடு பெரிய சவாலாக அமைகிறது அவர்களுக்கு. அதை நாங்கள் மனனம் செய்ய சொல்லுவோம். அந்த மனனம் செய்து அதற்கு புள்ளியிடுகிறது பரீட்சை முறை மாணவர் மைய கல்வியாக இருக்கின்றதால அவர்களுக்கு இலகுவான முறையில் நாங்கள் வழங்க வேண்டும் என்பதனால இந்த தமிழ் மொழி மூலமான இந்த பாட கருத்துக்களை முன்வைப்பது சிறப்பானதென நான் கருதுகிறேன். மாணவர்கள் பலர் பரதநாட்டியத்தை பயில விரும்பினாலும் கூட இந்த முத்திரை விநியோகங்கள் மற்றது தலை அசைவு கழுத்தசைவு போன்ற அந்த பரதநாட்டியத்துக்குரிய அடிப்படை விஷயங்களை வடமொழியிலே இருப்பதனால அவர்கள் தமக்கு அது கஷ்டமாக இருக்குது, இது படிக்க இயலாது, இது பாடமாக்க இயலாது என்று சொல்லி அந்த பாடத்தையே வெறுக்கிற அளவுக்கு கடந்த காலங்களில் இருந்திருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் புது கலை திட்டத்திலே நாங்கள் அந்த விடயங்களை தமிழ் மொழி மூலமாக அவர்களுக்கு வழங்குவதனாலே இத்தகைய சவால்களை அவர்கள் எதிர்கொள்வது மிகவும் இலகுவாக இருக்கும். அவர்கள் விரும்பி நாட்டியத்தை பயில்வதற்கு முன் வருவார்கள். இது மிகவும் பொருத்தமான காலத்தின் தேவைக்குரிய ஒரு மாற்றம் என்று நான் கருதுகிறேன்.
ஆமாம், உண்மையிலே எங்களுக்குரிய ஒரு தமிழ் மரபுக்குரிய ஒரு ஆடலை தமிழ் மொழி மூலம் மாணவர்கள் கற்கின்ற பொழுது அவர்களுக்கு அது கண்டிப்பாக இலகுவாகத்தான் இருக்கும். ஏனென்றால் புரிந்த ஒரு மொழி, தன்னுடைய மொழி, தாய்மொழி. எனவே அவர்கள் அந்த மொழியிலே கற்கின்ற பொழுது அவர்கள் அதை இலகுவாக கற்றுக்கொள்வார்கள், அத்துடன் விரும்பி கற்றுக்கொள்வார்கள், அத்துடன் புரிந்து கற்றுக்கொள்வார்கள். முக்கியமாக இந்த மரணம் செய்வது என்பது எங்களுடைய 21ஆம் நூற்றாண்டு இந்த நோக்கி அந்த கலைத்திட்டத்திலே நீக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாகவே நாங்கள் கருதுகின்றோம். எனவே அந்த விடயத்தின் அடிப்படையிலே இதுவும் ஒரு மாற்றத்தை காண்பது என்பது உண்மையிலே வரவேற்கத்தக்க விடயம்தான். ஆமாம், எனக்கும் கூட எனது பாடசாலை கற்பித்த காலத்தில் ஒரு அனுபவம் ஒன்று. தரம் 6ல் கற்றுக்கொண்ட ஒரு மாணவி நன்றாக செய்முறை விடயத்தில் நன்றாக செய்வார்கள். எல்லாமே செய்த ஒரு பிள்ளை வந்து ஒரு தவணை 3ல் தான் நாங்கள் அப்போ தான் முதல்ல சமஸ்கிருதத்தில் தான் அந்த எங்களோட பதாஹஸ்த விநியோகத்தை வந்து சமஸ்கிருதத்தில் அப்போ தான் பிள்ளை அந்த விநியோகத்தை செய்ய தொடங்கும். அது வந்து இருக்கிறதுலேயும் பார்க்க பெருசு பதாஹஸ்த விநியோகம் தான். அப்போ அதை செய்கிற போது பிள்ளைக்கு வந்து அந்த சமஸ்கிருதம்ன்றது வந்து அது புதுசாக பார்க்குறா. அதை விட அது வந்து விளங்கி கொள்ளக்கூடியவோ புரிந்து கொள்ளக்கூட முடியாத மாதிரியான ஒரு மொழி. அப்போ அந்த மொழி வந்து எங்களோட புழக்கத்திலையும் இல்லை. அது வந்து ஆலயங்களில் மட்டும்தான் பார்த்துருக்குறேன். மற்றபடி எங்கேயுமே அது புழக்கத்தில் இல்லாத ஒரு மொழி. அப்போ அதனால் வந்து அந்த பிள்ளைக்கு வந்து அது கஷ்டமாக இருக்குது. அப்போ அவள் சொல்கிறேன் என்னென்னா தனக்கு அந்த மொழியை வந்து தனக்கு சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கட்டும். அது மாதிரி அப்போ அந்த பிள்ளைக்கு அதை வழிநடத்தின இன்னொரு அதை சகோதரிகள் சொல்லியிருக்கிறார்கள், இது மேலே போக இன்னும் கஷ்டமாக இருக்குது. நாங்களெல்லாம் வந்து எங்கேயும் பாடம் மாறுவோம்னு யோசிக்கிறோம். ஏனென்றால் இந்த சமஸ்கிருதத்தை கேட்கறது கஷ்டமாக இருக்கின்றதால, அதாவது விநியோகத்தை கேட்கறது கஷ்டமாக இருக்கின்றதால தாங்களே பாடம் மாறுவோமோன்னு யோசிக்கணும்னு சொல்லி. அப்போ அந்த வகையில் பிள்ளைகளுக்கு வந்து சின்ன வயசுலேயே அந்த பிள்ளை ஆசையாக படிக்க வந்தாலும் அந்த பிள்ளைக்கு இந்த மாதிரியாக வழி நடத்தப்படுது. என்னென்னு சொன்னால் இது கஷ்டமான பாடம் வந்து பாடம் கஷ்டம் இல்லை, செய்முறையும் கஷ்டம் இல்லை, அந்த விநியோகம் என்ற ஒரு விஷயம் அதில் வர்றதால அது கஷ்டம் என்று சொல்லி பிள்ளைகளை பாடத்தை விட்டு விலகிற சந்தர்ப்பங்களும் கூடுதலாக இதில் இடம்பெறுது. கண்டிப்பாக உண்மையில் எல்லா ஆசிரியர்களிடமே இருந்து கிடைக்கக்கூடிய எங்களுக்கு கிடைத்த அறிவுறுத்தல் இதுதான். மாணவர்கள் வந்து இதை பாடமாக்க முடியாமல் கஷ்டப்படுகிறார்கள், அல்லது அதை பாடமாக்குவதில் எங்களுடைய கல்வி திட்டத்திலே நாங்கள் சிந்திக்க வேண்டும், இது தேவையா தேவையில்லையா, அல்லது இதனை அவர்கள் வாழ்நாள் கல்வியாக கொண்டு போக முடியுமா என்று சிந்திக்கின்ற பொழுது இது வாழ்நாள் கல்வியாக தொடர முடியுமா என்றது வந்து இங்கே ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. எனவே அந்த இடத்திலிருந்து நாங்கள் விலகி வந்து எங்களுடைய மாணவர்களுடைய கல்வி திட்டங்களை கலைத்திட்டங்களை இலகுபடுத்துவதோடு மட்டுமல்லாது எங்களுடைய தமிழர்கள் அல்லது தமிழ் மரபுக்குரிய ஒரு ஆடல் வடிவத்தை நாங்கள் அடையாளப்படுத்துவதும் கூட இங்கு ஒரு முதன்மையான விடயமாக குறிப்பிட வேண்டும். நாம் அடுத்ததாக சுபாஷினி அம்மையாரிடம் வருகின்றேன். நீங்கள் முன்பு பார்த்தீர்கள் என்றால் உண்மையில் அது சங்க காலத்திலிருந்து வளர்ந்து வந்த ஒரு ஆடல் மரபானது அது பக்தியுடன் இணைந்த வகையில், பின்னர் மன்னர்களுடன் சமூகத்துடன் இணைந்த வகையில் பல்வேறு வகையிலே எங்களுடைய கலைகள் வளம் பெற்று வந்திருக்கின்றன. அப்பொழுது அந்த காலத்தினுடைய தேவைக்கேற்ற வகையிலே கருப்பொருட்களும் மாற்றமடைந்து கொண்டிருக்கின்றன. பிற்காலத்திலே பார்த்தீர்கள் என்றால் மறுமலர்ச்சி காலத்தில் ருக்மணி தேவி அருண்டேல் அம்மையார் அவர்கள் எங்களுடைய இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலான ஒரு காதலை உணர்வு பூர்வமாக குறிப்பிடுகின்ற வகையிலே அந்த உருப்படிகள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் தற்காலத்திலே அதிலேயும் இருந்து புதிய மாற்றங்களை நாங்கள் கண்டிருக்கிறோம். எனவே இந்த கருப்பொருளிலே எவ்வகையான மாற்றங்கள் உள்வாங்கப்படுகின்றன, அந்த உள்வாங்கப்பட்ட மாற்றங்களை நாங்கள் எங்களுடைய கலைத்திட்டத்தில் எவ்வாறு உள்வாங்கி இருக்கிறோம் என்பது தொடர்பாக நீங்கள் கொஞ்சம் குறிப்பிட்டால் நன்றாக இருக்கும். ஆமாம், அது என்னென்னா ஆரம்பத்தில் வந்து பாடசாலையில் இந்த கலைத்திட்டத்தில் செய்முறையில் எங்களுக்கு அலாரிப்பு, ஜதிஸ்வரம், சப்தம் என்று உருப்படிகளை வகைப்படுத்தி இந்த உருப்படி தான் படிப்பிக்க வேணும், இப்படித்தான் படிப்பிக்க வேணும், அந்த முன்னுக்கு வைக்கிற கால பின்னுக்கு வச்சாலே பிள்ளை என்று நாங்கள் சொல்லுவோம். ஆனால் இப்பொழுது தற்காலத்தில் இப்போ நவீன காலத்தில் நீங்கள் பார்த்தீங்க ஃபியூஷன் ஒன்று வந்துச்சு. அப்போ ஃபியூஷனை இப்போ பரதநாட்டியத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றம் ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் எங்களால் அதை இன்னும் ஏற்றுக்கொள்ள கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நாங்கள் படித்து வந்தாக்கள் பழைய குருமாரோட படித்தபடியால் இப்படியெல்லாம் பரதநாட்டியத்தை மாற்றலாமா என்ற ஒரு கேள்வி எங்களுக்குள்ளே எழுந்திருக்குது. ஆனால் நாங்களும் மாற வேண்டும் என்ற ஒரு மறுபடியும் ஒரு பக்கத்தால் சொன்னாலும் மாறுறதுக்கு கொஞ்சம் தயக்கமாகவும் இருக்குது. இன்றைய மாணவர்கள் நிறைய மாறி விட்டார்கள். அந்த உருப்படிகள் வந்து பழைய காலத்தில்
காதல் மையமாகப்பட்டதாகத்தான் அநேகமான உருப்படிகள். ஜாவளி, பதம் அதில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் காதல் மையப்பட்டது. ஆனால் மாணவர்களுக்கு நாங்கள் உள்ளார்ந்தமாக போய் கற்பிக்க முடியாது. சில விஷயங்களை மேலோட்டமாக சொல்லிக் கொடுக்கலாம். ஆனால் இப்போ பாரதியாற்ற பாடல்கள் எடுத்து வர்ணம் செய்கிறார்கள், ஒரு திருக்குறள் எடுத்து வர்ணம் செய்கிறார்கள், பதத்தில் இயற்றியிருக்கிறார்கள். அதே மாதிரி தமிழ் என்று சொல்லி அதில் ஒரு வர்ணத்தை செய்கிறார்கள். தாய் தந்தைகளை பற்றி, குழந்தைகளை பற்றிய வர்ணங்கள், குழந்தைகளை பற்றிய அணிகளை பற்றின பாடி, அப்படி நிறைய பாடல்களில் உருப்படிகள் இப்போ வந்திருக்குது. அதை நாங்கள் வரவேற்கிறோம். அது நல்லதாக இருக்குது. அதை கண்டிப்பாக நாங்கள் வரவேற்று கொண்டிருக்க வேண்டும். ஆமாம், அதாவது இந்த புதிய கலை திட்டத்தில் கூட நாங்கள் அவ்வாறான மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கின்றோம். ஏனென்றால் பாடசாலை மாணவர்களுக்கு அது தெய்வீக காதலாக இருந்தாலும் கூட அத்தகையான விடயங்களை நாங்கள் கொடுப்பதற்கு பதிலாக இந்த சிறந்த கருத்துக்களை கூறக்கூடிய விடயங்களை கொடுப்பது மட்டுமல்லாமல் சில விடயங்களை பல்கலைக்கழக மட்டத்திலே மாணவர்கள் கற்றுக்கொள்வதற்கு ஏற்ற வகையிலான சில விடயங்களை குறைத்தும் தேவைக்கேற்ற வகையிலே மாற்றியும் நாங்கள் இந்த கலைத்திட்டத்திலே உள்வாங்கி இருக்கிறோம். எனவே இந்த கலைத்திட்டம் கண்டிப்பாக மாணவர்களை ஒரு வளப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த கலைத்திட்டமாகத்தான் இருக்கும் என்பதில் இந்த மாற்று கருத்துக்குமே இடமில்லை. அதைவிட முக்கியமான ஒரு விடயம், இந்த பரதநாட்டியத்தை கற்க வருகின்ற பொழுது முதலிலே எல்லோரும் விருப்பமுடன் வருவார்கள், ஒரு ஆசையுடன் இருப்பார்கள். என்றால் முதலில் தங்களை அழகுபடுத்தலாம் என்கின்ற ஒரு சிந்தனை தான் அவர்களிடம் முன்னே நிற்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே எந்த ஆசிரியர்களை கூட நீங்கள் கேட்டாலும் கூட அவர்கள் கூட பெரும்பாலானவர்கள் அவ்வாறான விருப்பத்திலே தான் வந்திருப்பார்கள். ஆனால் இன்று நாங்கள் ஏற்கனவே கதைத்தது போல பிள்ளைகள் இந்த விருப்பத்துடன் வருபவர்கள் பல காரணங்களை வைத்துக்கொண்டு அதில் விருப்பமற்று கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். எனவே இவ்வாறான மாணவர்களுடைய சிந்தனைகளை மாற்றி அமைப்பதற்காக இந்த புதிய கலைத்திட்டத்திலே எவ்வாறான செயற்பாடுகளை மாற்றி அமைத்திருக்கிறார்கள் இந்த தேசிய கல்வி நிர்வாகத்தினர் என்பது தொடர்பாக நான் கார்த்திகா அவர்களிடம் கேட்க விரும்புகின்றேன். ஏனென்றால் நீங்களும் இப்பொழுது பயிற்சிகளிலே கலந்து கொண்டிருக்கின்றீர்கள். புதிய கலைத்திட்டம் தொடர்பான அறிமுகம் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. அதாவது குறிப்பாக அறிமுறை பாடங்கள் மாணவர்கள் ஒரு கதிரையில் இருந்து கொண்டு ஆசிரியர் சொல்வதை கேட்டுக்கொண்டு இருந்து கற்ற காலங்கள் மாறி எவ்வாறான புதிய மாற்றங்களை உள்வாங்கி இருக்கின்றார்கள் இந்த அழகியல் கல்வித்துறை பரதநாட்டிய பாடத்திற்குள் என்பதனை நீங்கள் குறிப்பிட முடியுமா? ஆமாம், இப்போது புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த கலை திட்டத்தில் அநேகமான ஒரு ஆரம்ப கல்வி புத்தகங்களை போல சிறிய சிறிய படங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டு, அதே போல் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒரு மாலை கோக்குற விஷயம் கூட அதை அதன் படிமுறைகளோட போகிற மாதிரியான நடைமுறையில் காணப்படுது. அதே போல் பரதநாட்டியத்தின் லௌகீக வரலாறு, அதாவது உலகியல் வரலாறு போன்ற விஷயங்களை கூட இங்கே முந்தியெல்லாம் நாங்கள் அது ஒரு கட்டுரை வடிவில் தான் முந்தி பார்த்துருப்போம். இப்போ அது கூடுதலாக பிள்ளைகளுக்கு படங்களோட விளங்கப்படுத்தக்கூடிய வகையில் படங்கள் செய்முறைகள் ரீதியிலையும் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அது இலகுவில் பிள்ளைக்கும் ஒரு தனியான ஒரு கைநூல், ஆசிரியர்களுக்கு கொண்டு தனியான கைநூல் என்று சொல்லி இப்போது வழங்கப்படுகிறது. முற்காலத்தில் ஆசிரியர் வழிகாட்டி கைநூல், அது ஆசிரியருக்குரிய நூல், இது யாரும் தொடக்கூடாதுன்னு சொல்லி ஸ்கூலில் டீச்சர்ஸே சொல்கிறது இது எனக்குரிய வழிகாட்டி நூல், இதை நீங்கள் யாரும் தொடக்கூடாது. இப்போ அப்படி இல்லாமல் இப்போ ஆசிரியர்களுக்கென்று நூலும் வருகிறது, அதே போல் மாணவர்களுக்கென்று சொல்லியும் கைநூல்கள் வருகிறது. அப்போ அந்த மாணவர்களுக்காக வழங்கப்படுற கைநூல்களில் அவர்கள் தாங்களாகவே கற்றுத்தெரிந்து தாங்களாகவே ஒரு செல்ஃபாக கற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அனைத்து விடயங்களும் படங்களோட பிள்ளைகளுக்கு விளங்கக்கூடிய வகையில் அங்கு இப்பொழுது தற்காலத்தில் தொகுக்கப்பட்டு வருகிறது. இப்பொழுது 6ஆம் வகுப்புக்குரிய பயிற்சி செயலமர்களை எல்லாம் நிறைவேற்ற நிலையில் அடுத்த தரம் 7, 8 அந்த வகையில் வருடம் அது காலங்காலமாக முற்கூட்டி செல்லப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆமாம், உண்மையிலே மாணவர்கள் ஒரு பாடத்தை விருப்பமுடன் கற்கின்ற பொழுதுதான் அவர்கள் அந்த பாடத்திலே ஈடுபாட்டுடன் கற்றுக்கொள்ள முடியும். எனவே மாணவர்களுக்கு பல்வேறுபட்ட வகையிலே இந்த புதிய கலைத்திட்ட மாற்றம் விருப்பத்துடனும் ஆர்வத்துடனும் இணைந்து செயற்படுவதற்கு மட்டுமல்லாமல் தொடர்ந்து அவர்கள் கற்பதற்குரிய ஒரு ஆர்வத்தை தூண்டுகின்ற வகையிலே இந்த பாடத்திட்டங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே நாங்கள் இவ்வளவு நேரமும்
தேசிய கல்வி நிர்வாகத்தின் அழகியல் கல்வித்துறையினருடைய செயற்பாடுகள், தேசிய கல்வி நிர்வாகத்தில் எந்த வகையான செயற்பாடுகள் இடம்பெற்று கொண்டு இருக்கின்றன என்பது தொடர்பாக உங்களுடன் கலந்துரையாடி இருக்கின்றோம். பூரணமான ஒரு தெளிவினை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். இது ஆசிரியர்களுக்கு மட்டுமல்லாது மாணவர்களுக்கும் அல்லாது பெற்றோர்களுக்கும் பயனுள்ள வகையிலே உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் இதனூடாக வளப்படுத்துவீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். அத்துடன் முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் இறுதியில் உங்களுடன் கலந்துரையாடி இருக்கின்றோம். என்ன என்று சொல்லி சொன்னால், இந்த அழகியல் கல்வி அல்லது இந்த பரதநாட்டிய கல்வி மாணவனை எந்த அளவுக்கு ஒரு முழுமை பெற செய்கின்றது என்பது இங்கு முக்கியமான விடயம். ஏனென்று சொன்னால், ஏனைய பாடங்களில் இருந்து ஒரு மாணவனுக்கு மன ரீதியாக உடல் ரீதியாக ஒரு ரிலாக்ஸை கொடுக்கக்கூடிய வகையிலே இந்த பாடங்கள் அமைய பெற்றிருக்க வேண்டும் கண்டிப்பாக. ஏனென்றால் அதற்கு பேர் தான் அந்த அழகியல். எனவே அந்த அழகியலை நான் மதிவாணி அம்மையார் அவர்களிடம் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். எந்த வகையிலே ஒரு மாணவன் ஒரு பூரணமான திருப்தியை அல்லது ஒரு மகிழ்ச்சியை உள ரீதியாக உடல் ரீதியாக இந்த பரதநாட்டிய பாடத்தினை கற்பதனால் அவன் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை பெற்றோர்களுக்கும் கூட இது ஒரு தெளிவுபடுத்தலாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்களுடைய கருத்தினை நான் எதிர்பார்க்கின்றேன். இன்றைய மாணவர்கள் சமூகத்திலே பலதரப்பட்ட பிரச்சனைகளை, சவால்களை எதிர்கொள்கிறார்கள். இவர்கள் இந்த சவால்களை எதிர்கொள்வதற்கு உரிய மன வலிமையை இந்த கலைகளூடாக நாங்கள் வெளிக்கொணர முடிகிறது. குறிப்பாக பரதநாட்டியம் உடலுக்கு பயிற்சியை வழங்குகிற ஒரு கலையாக அமைகிறது. இந்த காலத்து மாணவர்களோட சமூக அமைப்பு அப்படி இருக்கிறது. உடல் சார்ந்த வலுவை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் விளையாட்டுகளில் ஈடுபடுவது மிகவும் குறைவாக காணப்படுகிறது. இதற்கு ஒரு மாற்று வழியாக இந்த கலையை பயில்வது அமைகிறது என்று நான் கருதுகின்றேன். அதே போல உளவியல் சார்ந்த விடயங்களில் அவர்களுக்கு உருவாகிற இந்த கல்வி சார்ந்த செயற்பாடுகளில் அவர்கள் ஈடுபடும் போது அவர்களுக்கு ஒரு மன அழுத்தம் உருவாகிறது. இந்த மன அழுத்தங்களிலிருந்து விடுபடுவதற்கு நமது இந்த நாட்டிய கலை உதவுகின்றது. அதுடன் அவர்கள் புராண இதிகாச கதைகளிலே பல விடயங்களை அறிந்து கொண்டு அதனூடாக தங்களை வளப்படுத்தி தமது வாழ்க்கையை சீராக அமைத்துக் கொள்வதற்கு இந்த பரதநாட்டிய கல்வி உதவுகிறது என நான் நம்புகின்றேன். மேலும் அவர்கள் இந்த பரதநாட்டியத்தை கற்கும்போது, பரதநாட்டிய நிகழ்ச்சிகளில் தாம் பங்கு கொள்ளும்போது, ஏனைய மாணவர்களுடன் இணைந்து செயற்படும் போது, ஏனைய கலைஞர்களுடன் இணைந்து செயற்படும் போது அவர்கள் மனதில் ஒரு நிறைவான சமநிலையான ஒரு தன்மையை பெற்று அவர்கள் உடல் உள்ள ஆரோக்கியத்துடன் இந்த சமூகத்தின் சவால்களை எதிர்கொண்டு எதிர்கால சமுதாயத்தின் தூண்களாக வளர இந்த நாட்டியக்கலை வழிவகுக்கிறது என நான் நம்புகிறேன். உண்மையிலே இந்த பரதநாட்டிய பாடம் என்பது ஒரு பாட கற்கை மட்டுமல்ல, இது ஒரு வாழ்க்கை சார்ந்த கல்வியாகத்தான் நாங்கள் இங்கே பார்க்க வேண்டியிருக்கிறது. உண்மையிலே இன்று நீங்கள் பார்த்தீர்களானால் உடல் உள ஆரோக்கியம் மிகவும் குறைவாக இருக்கின்றது. அது நம்முடைய நாட்டில் மட்டுமல்ல, இந்த உலகளாவிய ரீதியில் கூட இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாகத்தான் காணப்படுகின்றது. எனவே இன்று கல்வி அறிவு மேம்படுத்துவது அல்லது மேம்படுத்தப்படுவது என்பதனை தாண்டி உடல் உள ஆரோக்கியம் என்பது இன்று முக்கியமான ஒரு பேசு பொருளாக கூட மாறியிருக்கின்றது. எனவே அத்தகைய சிறப்பான ஒரு ஆரோக்கியத்தை வழங்கி வாழ்க்கையை வளம்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பு எங்களுடைய பரதநாட்டியத்திற்கு இருக்கின்றது என்று சொல்வதில் உண்மையில் நாங்கள் பெருமைப்பட்டுக் கொள்கின்றோம். ஏனென்று சொன்னால் இன்று ஒரு கல்வி என்பதை தாண்டி மனிதனை வாழ வைக்கின்ற அல்லது வாழ்வியலை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விடயமாக கூட இது காணப்படுகின்றது. அம்மையார் அவர்கள் இதோ சொல்வதற்காக முனைகிறீர்கள் என்று நினைக்கிறேன். இதில் இன்னும் ஒன்று நான் குறிப்பிட வேண்டும். தற்போது அந்த மாற்றுத்திறனாளிகள் உளநலத்தில் சமநிலையை தேடி இருக்கின்ற பிள்ளைகளுக்கு விஞ்ஞான ஆய்வுகள் கண்ட உண்மையாக இந்த டான்ஸ் தெரப்பி என்று சொல்லி ஒரு செயல்முறையை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். அதுவும் இந்த பரதநாட்டியம் கற்கிறதால அவர்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு நன்மையாக இருக்கலாம் என நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக உண்மையிலே ஆரோக்கியமாக இருந்தால்தான் எதனையுமே நாங்கள் செயற்படுத்தி கொள்ள முடியும். எனவே இன்று ஒரு சிறப்பான கலை, இது ஒரு பக்தி சார்ந்த கலை, அதாவது குருவுடன் இணைந்த கலை, அதுடன்
ஆரோக்கியத்துடன் இணைந்த கலை, மனிதனை மனிதனாக வாழ வைக்கக்கூடிய ஒரு உன்னதமான கலையாக எங்களுடைய பரதநாட்டிய கலை காணப்படுகின்றது. எனவே இந்த பரதநாட்டிய பாடமானது அழகியல் கல்வித்துறையினருடைய ஒரு பாடப்பிரிவாக அங்கு இடம்பெற்று இன்று இலங்கை நாட்டிலே உள்ள மாணவர்களை வளப்படுத்தி கொண்டிருக்கின்றது என்பதில் உண்மையில் நாம் பெருமைப்பட்டு கொள்ள வேண்டிய ஒரு விடயம். இவ்வளவு நேரமும் நாங்கள் தேசிய கல்வி நிறுவனத்தின் அழகியல் கல்வித்துறையினருடைய செயற்பாடுகளும் தேசிய கல்வி நிறுவனத்திலே பரதநாட்டிய கல்வியானது எவ்வாறு மேம்படுத்தப்பட்டு கொண்டு செல்லப்படுகின்றது என்பது தொடர்பாகவும் உங்களுடன் கலந்துரையாடி இருக்கின்றோம். எங்களுடன் இணைந்து கொண்ட தேசிய கல்வி நிறுவனத்தின் அழகியல் துறையினுடைய வளவாளர்களுக்கு நம்முடைய மனம் நிறைந்த நன்றிகளை கூறிக்கொண்டு இன்னும் ஒரு இன்சைட் எண்ணெயினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.